ப்ராடக்ட் நேம் வச்சு குரூப் பண்ணணும். சரி, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா குரூப் பை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. குரூப் பை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் பை அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த குரூப் பை ஃபங்க்ஷன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஹெல்பர் காலம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரோ ஃபீல்ட்ஸ், வேல்யூ, ஃபங்க்ஷன் இது மேண்டிட்டரி. ஸோ இது இல்லை அப்படின்னா இதோடைய அவுட்புட் வராது. இந்த 3 இன்புட்டே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அவுட்புட் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபீல்ட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல். அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்பர் காலம் சொல்லிட்டு இருக்கிற அந்த சின்டாக்ஸில் ஸோ எதெல்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கோ அதுக்கு நீங்கள் இன்புட் தர தேவையில்லை. அது இன்புட் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ரிசல்ட்டை கொடுக்கும். ரோ ஃபீல்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பைவட் டேபிள் போடுறீங்க. ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பைவட் டேட்டில் போடும்போது ஸோ உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ரோவில் என்ன வரணும், வேல்யூஸில் என்ன வரணும் அப்படின்றத காமிக்கும். இப்போ நான் ரோ ஃபீல்ட்ஸில் எனக்கு என்ன வேணும்னா எனக்கு ப்ராடக்ட் நேம் வேணும். ஸோ எனக்கு வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபீல்ட்ஸில் இருக்கிற அந்த சி காலத்தில் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அந்த டேட்டா சி காலத்தில் இருக்கிற ப்ராடக்ட் நேம் இருக்க டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பைவட் டேபிளில் யூஸ் பண்ணியிருப்பீங்க வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ காலத்தில் இருக்குது. சப்போ நான் E2லேருந்து செலக்ட் பண்ணி E19 வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரோ ஃபீல்ட்ஸில் எனக்கு என்ன ரோ வேணும், அதாவது எனக்கு இப்போ பனானா அப்படின்னா பனானாவுக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதான் ரோ ஃபீல்ட்ஸு. ஸோ வேல்யூஸுங்கிறது எவ்வளோ டோட்டல் அமௌண்ட். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கமா போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம் அப்படின்றது ஃபஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோடனே என்ட்ரு கொடுத்தோடனே ஸோ எனக்கு அந்த டேட்டாவில் இருக்கிற டிரான்சாக்ஷன் டேட்டாவில் இருக்கிற அமௌண்ட் டோட்டல் சேல்ஸ் சம்மரைஸாக வந்துச்சு. ஆப்பிளுக்கு எவ்வளோ சேல்ஸு, பனானாக்கு எவ்வளோ சேல்ஸு, கிரேப்க்கு எவ்வளோ டோட்டல் சேல்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குரூப் பை ஃபங்க்ஷன்.